எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 66வது நாள். வழக்கம்போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூம் கொண்டுட்டேங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணினேன். விளக்கேற்றுறதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இலங்கை போரில் அனுமன் பெருமைகள் பற்றி அறிய சில வரிகள். போருக்கு கிளம்பியாச்சு. ராமன், லக்வணன், சுக்ரீவனோட தலைமையில் வானரப்படைகள் எல்லாரும் சூக அனுமனோட எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இப்போ போகிற வழியில் அனுமனோட தாய் அஞ்சனாதேவி ராமலக்குவணன் எல்லாரையும் எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படின்னு வேண்டுறாங்க. அதே மாதிரியே தங்கிட்டு தென் திசை நோக்கி பயணமாக போகிறாங்க. இப்போ ஒரு கடலை தாண்டி ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நிற்கிறாங்க. அப்போ ராமன் வந்து அம்பை விட்டு கடல் நீரை வற்ற செய்யலாம் அப்படின்னு எடுத்து அம்பை விட போகிறாரு. அதை பார்த்த உடனே கடலரசன் ஓடி வந்து பணிஞ்சு வேண்டான், இந்த மாதிரி செய்யாதீங்க. கடலரசன் வந்து ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறான். நலன் அப்படின்றவர் வானர வீரர்களில் ஒருத்தர். அவர் ஒரு சமயம் கங்கை கரையில் ஒரு அந்தணன் பூஜித்து வந்த சால கிராமத்தை எடுத்து கங்கையில் வீசி எரிஞ்சிட்டான். அதனால் கோபமடைஞ்ச அவர் சாபம் கொடுத்துட்டாரு. நீ எதை போட்டாலும் தண்ணியில் மிதக்கும் அப்படின்னு சாபம் விட்டுருக்காரு. அதனால் நீங்கள் அவனை கொண்டு வந்து அவன் கையில் பாறைகள் கற்கள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அது மிதக்கும். இப்போ நீங்கள் பாலம் எளிமையாக கட்டிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் அதை கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ நலனை அழைச்சிட்டு வராங்க. அதே மாதிரியே கற்கள் எல்லாத்துலேயும் ராமநாமத்தை எழுதி நீரில் போடுறாங்க. அது அப்படியே மிதக்குது. அதில் ஒரு அணில் ஒரு மணலில் புரண்டு கடலில் எரிஞ்ச கற்களுக்கு இடையே உடலில் ஒட்டி இருந்த மணலை உதறுது. அணை கட்டுவதில் தானும் ஒரு பங்கு அப்படின்னு திருப்தி அடையுது. அதை கண்ட ராமன் முதுகில் தன்னோட விரலால் தடவுறாரு. 3 கோடு விடுறாரு. அது 3 வெள்ளைக்கோடுகளாக மாறிடுச்சு. இப்போ சேதானையை கட்டி முடித்த உடனே வானரப்படைகள் எல்லாரும் கிளம்புறாங்க. அனுமன் வந்து ராமனையும் அங்கதன் லக்வணனையும் தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு போகிறாங்க. இப்போ போர் நடக்குது. இந்த போரில் ராவணனோட அமைச்சர்கள், கும்பகர்ணனோட பிள்ளைகள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ராவணனோட மகனான ஆதிகாயனையும் கொண்டாச்சு. இப்போ ராவணன் லக்வணனை பழி தீர்க்கிறதுக்கு போர்க்களத்துக்கு போகிறான். லக்வணனோட பக்கத்தில் தன் தம்பி விபீஷணன் இருக்கிறத பார்த்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. உடனே ஆயுதத்தை விடுறாரு. இந்த ஆயுதம் வந்து லக்வணன் தாங்கினதால் மயங்கி விழுந்துட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ராமன் வந்து கண் கலங்குறாரு. அப்போ ஜாம்பவானான அனுமன் வந்து மேரு மலைச்சாரலில் சஞ்சீவி மலை குன்றில் இருக்கிற மூலிகையை கொண்டு வரணும். யார் கொண்டு வர்றது? அதை கொண்டு வந்தால் தான் பிழைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருக்கிறாரு அனுமன் தான் இதுக்கு வேகமாக போய் கொண்டு வரவர் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே இவர் நேராக போகிறாரு. ராவணன் வந்து இந்த முயற்சியை தடுக்கிறதுக்காக காலநேமி அப்படிங்கிற ஒரு அரக்கியை அனுப்பி வைக்கிறாரு. இவர் இந்த அரக்கி வந்து ஒரு முனிவர் வேஷத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி லக்வணனுக்கு குணமடைஞ்சிருச்சு. அதனால் பதற்றம் வேணாம், இன்றைக்கி இந்த ஆசிரமத்தில் தங்கிட்டு நாளைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் அதை உண்மைன்னு நம்பிட்டு இந்த பக்கத்தில் ஒரு தடாகம் இருக்குது, இதில் போய் நீராடிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க முனிவர். இவங்க அதே மாதிரி அனுமன் போய் நீராடுறாரு. அங்கே ஒரு பெரிய முதலை விழுங்க பார்க்குது. அனுமன் வந்து தன்னோட உடம்பை பெருசாக்குனதால் முதலை 2 பிளந்து இப்போ அந்த முதலை வந்து தேவமங்கையாக மாறிடுச்சு. சாபத்தால் நான் இந்த உருவம் பெற்றேன். இப்போ முனிவர் வேஷத்தில் இருக்கிறவங்க வந்து அரக்கி அப்படின்னு உண்மையை சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே அனுமன் காலநேமியை அடித்து கொன்னுட்டு மூளையை தேட போகிறாரு. எந்த மூலிகைன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் பார்த்தாரு, மலையவே கையால் தூக்கிட்டு வராரு. இவன் வந்த உடனே அந்த மலையோட காற்று பட்ட உடனே லக்வணனோட மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இன்னும் போரில் கொல்லப்பட்டிருந்த வானர வீரர்கள் எல்லாருமே உயிர் பெற்று எழுந்துட்டாங்க. அதன் பிறகு அந்த மலையை இருந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு அனுமன். இப்படி போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் கும்பகர்ணனும் போர்க்களத்தில் மாண்டாச்சு, பலர் மாண்டாச்சு. இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து எல்லாரையும் மயக்கமுட வைக்கிறாரு. உடனே ராமன் நாராயணாஸ்திரத்தை எடுத்து எல்லாரோட மயக்கத்தையும் தெளிய வைக்கிறாரு. இப்படி போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்திரஜித்து ஒரு யோசனை, இந்த ஒரு யாகம் வளர்த்தாக்க நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராவணன்ட்ட சொல்கிறான். உடனே அந்த யாகத்தை செய்யறது ஏற்பாடு நடக்குது. இதை கேட்ட அனுமன், லக்வணன், விபீஷணன் 3 பேரும் அந்த யாகத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற அரக்கர்களோட சண்டை போடுறாங்க. இப்போ யாகசாலையில் நடுவுலேருந்து ஒரு ரதம் வெளியில் வந்து கிளம்புது. அந்த விமானத்தை அனுமன் பாய்ந்து தூளாக்கிட்டார். இப்போ இந்திரஜித்து லக்வணன் மீது அம்புகளை விடுறாரு. இப்போ லக்வணனால் இந்திரஜித்து செத்தாச்சு. இப்படியே போயிட்டு இந்திரஜித்து இறந்த உடனே ராவணனோட கோபம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. பழிக்கு பழி வாங்க போகிறான் அப்படின்னு வெறியோட போர்க்களத்துக்கு வரான். ராமன்கிட்ட நேருக்கு நேர் போரிடலாம் அப்படின்னு நிராயுத பணியாக நிற்கிறான்.
உடனே ராமன் சொல்கிறாரு, இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. அவமானம் தாங்க முடியாத ராவணன் மறுநாள் போருக்கு எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறான். பாதாள லோகத்தில் தன்னுடைய 2 நண்பர்கள் இருக்காங்க, அகிராவணன் மகிராவணன். அவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லி இப்போ ராமன் லக்ஷ்மணனை தூக்கிட்டு போய் பலி கொடுக்கறது யோசனையாக சொல்கிறாங்க. மாயாவிகள் அவங்க 2 பேரும். இப்போ தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அனுமன் வந்து அவங்க 2 பேர்த்தையும் பாதுகாக்கிறதுக்காக தன்னோட வாளால் ஒரு கோட்டையை கட்டி பாதுகாக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க போகிறதுக்குள்ளே அந்த மாயாவிகள் வந்து ராமலக்ஷ்மணனை தூக்கிட்டு போயிட்டாங்க. எங்கே தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. தேடி தேடி அலையிறாங்க, கிடைக்கவே இல்லை. இப்போ மரத்தில் ஒரு ஜோடி புறா உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. பாதாள லோகத்தில் மாயாவிகள் நாளைக்கு காலையில் ராமலக்ஷ்மணனை பலி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறத கேட்டு அனுமன் காற்று வேகத்தில் போய் பாதாள லோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ மகிராவன அரண்மனை வாயிலில் ஒரு வானர வீரன் இருக்கான். அவன் தன்னுடைய அனுமன் மகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அனுமனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. வானர வீரனை எல்லாரையும் இலங்கையை தீக்கரையாக்கி விட்டு வந்து கடலில் தன்னோட வாழை அணைக்கிறப்ப அவரோட கழுத்து வழியாக வழிந்த வியர்வையை மீன் வந்து விழுங்கிருச்சு. அந்த மீனுக்கு பிறந்தவன் தான் நான். என் பேர் மகரத்வஜன் அப்படின்னு சொல்லி அனுமன்கிட்ட சொல்கிறாரு. அனுமனும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்போ தந்தையும் மகனும் சேர்ந்து போராடுறாங்க. கோயிலுக்குள்ளே மறைஞ்சி இருக்கிறாரு அனுமன். மறுநாள் காலையில் மாயாவிகள் வராங்க 2 பேரையும் பலி கொடுக்கறதுக்காக. உடனே சாமி பேசுகிற மாதிரியே காளீஸ்வரி பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு அனுமன். வந்திருக்கிறவங்க வீரர்களா கோழைகளான்னு எனக்கு தெரியணும். அவங்க கையில் வில் அம்புகளை கொடுத்துட்டு நீங்கள் போங்க, நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து பழி ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படியே நடக்குது. இப்போ 2 பேரையும் தன் தோளில் சுமந்துக்கிட்டு வேகமாக காற்றில் பறந்து வராரு. இப்போ மாயாவிகளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்போ அதனால் இப்போ ராமலக்ஷ்மணன் 2 பேரும் அந்த மாயாவிகளோட தலையை துண்டிச்சாச்சு, இறந்து போயிட்டாங்க. திரும்பவும் உடலோட தலை பொருந்திச்சு. இப்போ நினைக்கிறார் அனுமன், இவங்களோட உயிர் இங்கே இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது, அப்படி நீங்கள் போரிடுங்க, நான் போய் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. தன்னுடைய மகனை தேடி போகிறாரு. இப்போ போகிற வழியில் ஒரு நாகக்கன்னிகை இருக்காங்க. ராமனை மணக்கணும், ஆனால் இந்த மாயாவிங்க என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வழி தெரியலை அப்படின்றாங்க. இப்போ அந்த மாயாவிகள் உயிர் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்றாரு. ராமனை மணக்க எனக்கு உதவுனா நான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. அதன்படியே சரின்னு சொல்கிறாரு அனுமன். இப்போ இந்த நந்தவனத்தில் இருக்கிற வண்டுகள்கிட்ட தான் உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே போய் எல்லா வண்டுகளையும் கொள்கிறாரு. ஒரே ஒரு வண்டு மட்டும் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுது. அதுக்கு பரிகாரமாக அனுமன் வந்து நீங்கள் வந்து நாகக்கன்னிகையோட மஞ்சத்தை உடஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அனுமன். அதுக்கு வண்டு ஒத்துக்குச்சு. இப்போ மாயாவியங்களில் இறந்த உடனே மகரத்வஜனை பாதாள லோகத்துக்கு மன்னனாக முடிசூட்டி விட்டு திரும்புகிறாரு அனுமன். இப்போ ராமன்கிட்ட நாகக்கன்னிகைக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை பற்றி சொல்கிறாரு. ராமனை நாகக்கன்னிகிட்ட அழைச்சிட்டு போகிறாரு. நாகக்கன்னிகை ஆவலோடு ராமனை வரவேற்று மஞ்சத்தில் உட்கார வைக்கிறாங்க. உடனே மஞ்சம் முறிஞ்சி விழுவுது. நாகக்கன்னிகையோட விருப்பம் நிறைவேறாமலே போயிடுச்சு. அனுமனோட அறிவாற்றலாலும் திறனாலும் மாயாவிகள் அழிஞ்சதோட ராம லக்ஷ்மணர்கள் காப்பாற்றப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலாக ராமன் வந்து அனுமனோட பெருமையை உலகறிய காட்டுறாரு. இதுதாங்க அனுமன் இலங்கை போரில் அவருடைய பெருமைகள்.